ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை பாயும் என டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாவட்ட மேலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் டாஸ்மாக் கடைகளில் அதாவது குறைந்தபட்ச விலையை விட அதிகரித்து விற்பனை செய்யக்கூடாது என அரசு கிடுக்கிப்பிடி உத்தரவுகளை பிறப்பித்தது. அது மட்டுமின்றி பல்வேறு உத்தரவுகளை அமல்படுத்த திட்டமிட்டிருந்தது. இதன் காரணமாக தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் அதாவது தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்தந்த மாவட்டங்களில் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி கடந்த மாதம் 18க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக தங்களின் கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு அந்தந்த மாவட்ட மேலாளர்கள் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளனர். அதில் தெரிவித்திருப்பது தமிழ்நாடு மாநில கழகம் கட்டுப்பாட்டில் இயங்கும் டாஸ்மாக் மேலாளர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையில் மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்கள் தங்களுக்கு பணிக்கு தாமதமாக வருதல், அனுமதியின்றி விடுப்பு எடுத்தல், அனுமதியின்றி பணியை விட்டு செல்லுதல் மற்றும் வேலை நிறுத்தம் மற்றும் பிற போராட்டங்களில் பங்கேற்ற போன்ற நிகழ்வுகளால் சில்லறை விற்பனை கடைகள் சீரான செயல்பாட்டை பாதிப்பதோடு பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு புகார்கள் வந்துள்ளது. எனவே ஒவ்வொரு கடை பணியாளரும் குறித்த நேரத்தில் பணிக்கு வருவதும் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை விடாமுயற்சியுடன் நிறைவேற்றுவதும் சில்லறை விற்பனை கடைகளின் செயல்பாட்டை உறுதி செய்வதும் அவர்கள் பொறுப்பாகும். எனவே அனைத்து கடை பணியாளர்களும் நிர்ணயிக்கப்பட்ட வருகை நேரத்தில் பணிக்கு வந்து திட்டமிட்ட வேலை நேரம் முழுவதும் பணியில் இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தவிர மாவட்ட மேலாளரிடம் முன்னனுமதி பெறாமல் அவர்கள் பணி நேரத்தில் கடையை விட்டு வெளியேறக்கூடாது. முன்அனுமதி அல்லது முறையான அங்கீகாரம் இல்லாமல் பணிக்கு வராமல் இருத்தல், சரியான நேரத்தில் பணிக்கு வராமல் இருப்பது, அனுமதியின்றி பணியிடத்தை விட்டு வெளியேறுவது அல்லது அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலம் முடிந்த பிறகும் பணிக்கு வராமல் இருப்பது ஆகியவை அங்கீகரிக்கப்படாத விடுப்பாக கருதப்படும். உண்மையான மருத்துவ அவசர நிலைகள் அல்லது திருப்திகரமான ஆவண சான்றிதழ்கள் ஆதரிக்கப்படும். பிற தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர பொதுவாக விடுப்பு முன்கூட்டியே பெற வேண்டும். முன்கூட்டியே விடுப்பு பெறாத பட்சத்தில் விடுப்பு எடுக்க முடியாது. பணிக்கு வராமல் இருந்த பிறகு விடுப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அந்த விடுப்பை முறைப்படுத்த ஒரு ஊழியருக்கு தானாக உரிமை அளிக்காது. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கும் அல்லது சீர்குலைக்க வாய்ப்புள்ள எந்த ஒரு வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம், தர்ணா, புறக்கணிப்பு அல்லது எந்த ஒரு வகையான போராட்டங்களையும் பங்கேற்பது தவறாக கருதப்படும். இதுபோன்ற நடவடிக்கையில் பங்கேற்பதன் காரணமாக பணிக்கு வராத எந்த ஒரு கடைப்பணியாளரும் சம்பந்தப்பட்ட காலத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு எடுக்க இயலாது. வேலை இல்லை, சம்பளம் இல்லை என்ற அடிப்படையில் இந்த கொள்கை அமல்படுத்தப்படுகிறது. மதுபான சில்லறை விற்பனைகளின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கும் வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம், தர்ணா, புறக்கணிப்பு அல்லது கிளர்ச்சி வேறு ஏதாவது நிர்வாகத்துக்கு எதிரான நடவடிக்கையில் பங்கேற்பதன் காரணமாக விடுப்பு உட்பட அனுமதியின்றி பணியில் இருந்து விடுப்பு எடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வேலை இல்லை, அதே நேரத்தில் அதற்கான சம்பளமும் இல்லை என்ற கொள்கை உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி டாஸ்மாக் விற்பனை குறித்தோ மற்றும் வேறு ஏதாவது காரணங்கள் குறித்தோ வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விதிகளை நேற்று இரவு முதல் அமல்படுத்தியுள்ளது. இந்த சுற்றறிக்கையை டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அரசால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சுற்றறிக்கை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தொழிற்சங்க நிர்வாகிகளை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த சுற்றறிக்கையை அரசு திரும்ப பெற வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.